Alhamdulillah. Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த புனிதமிக்க மாதத்திலே ஹாஜிகள் தங்களுடைய ஹஜ்ஜு கடமைகளை நிறைவேற்றிவிட்டு தங்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பியவர்கள் திரும்பிவிட்டார்கள். ஒரு சிலர் அங்கே சில நாட்கள் தங்கிவிட்டு திரும்ப இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய இறுதி ஹஜ்ஜின் போது ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். ஒரே இடத்தில் நின்று தம்முடைய முழுமையான உரையை அவர்கள் நிகழ்த்திவிடவில்லை. பல்வேறு இடங்களிலே நின்று தமது இறுதி உரையை அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்திய இந்த இறுதி உரை பல்வேறு ஹதீசுகளிலே ஆங்காங்கே துண்டு துண்டுகளாக சிதறி கிடக்கிறது. அதிலிருந்து முக்கியமான ஒரு 4 விஷயங்களை மாத்திரம் இப்போது உங்களுக்கு எடுத்து சொல்ல இருக்கிறோம். இது இந்த நேரத்தினுடைய கட்டாயம் என்பதனால், இந்த துல்ஹஜ் மாதம் இன்னும் நம்மை விட்டு சென்று விடவில்லை என்பதனால் இதை நாம் இங்கு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்நாளிலே 23 ஆண்டு காலமாக எதை மக்களுக்கு சொன்னார்களோ, எதை பிரச்சாரம் செய்தார்களோ, அதனை அந்த இறுதி பேருரையிலே சுருக்கி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு கடல் நீரை ஒரு ஜக்கிலே நாம் எடுத்தால் எப்படி இருக்கும்?
கடல் நீர் முழுவதையும் ஒரு ஜக்கிலே கொண்டு வந்து நிறுத்தினால் எப்படி இருக்கும்? அது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பேருரை அமைந்திருக்கிறது. அவர்கள் ஒன்றை சொன்னார்கள். அது என்ன? மனிதர்களுக்கு மத்தியிலே பாகுபாடு பார்ப்பது கூடாது. மக்களிடையே அவர்களை நிறத்தால், குலத்தால், மொழியால், பிராந்தியத்தால், தேசத்தால் அவர்களை பிரித்து விடக்கூடாது. எல்லோரையும் சமமாக பார்க்க வேண்டும் என்ற முழக்கத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இப்படித்தான் நடந்திருக்கிறது. யாரும் யாரையும் பிரித்து பார்க்கவில்லை. இவர் நம்மவர், இவர் அந்நியர், இவர் நம்முடைய குலம், இவர் வேறு குலம், இவர் மதீனாவை சார்ந்தவர், அவர் மக்காவை சார்ந்தவர் என்றெல்லாம் யாரும் பிரித்து பார்த்ததில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை அப்படி இருக்கவில்லை. அவர்களுடைய மொத்த வாழ்க்கையும், மனிதகுலம் முழுமையும் ஒரே சமத்துவம், சகோதரத்துவத்தால் கட்டுண்டது என்ற அடிப்படையில் தான் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இந்த சமத்துவத்துக்கும் சகோதரத்துவத்திற்கும் இந்த பாகுபாட்டிற்கும் எங்கெல்லாம் ஒரு பிரச்சனை வருகிறதோ அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையிட்டு அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களோடு ஒரு போருக்கு புறப்பட்டிருந்தார்கள். ஒரு இடத்திலே எல்லோரும் தங்கி இருக்கிறார்கள். அதில் முஹாஜிர்களும் இருக்கிறார்கள், அன்சாரிகளும் இருக்கிறார்கள். மதீனாவில் உள்ள அந்த அன்சாரிகளும் இருக்கிறார்கள், மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிர்களும் இருக்கிறார்கள். ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன? முஹாஜிர்களில் ஒருவர் அன்சாரிகளில் ஒருவரை அடித்து விட்டார். ஏதோ ஒரு பிரச்சனையில் கைகலப்பு நடந்து போச்சு. உடனே பாதிக்கப்பட்ட அந்த அன்சாரி தோழர், யாழல் அன்சார், அன்சாரிகளே வாருங்கள், திரண்டு வாருங்கள், என்னை இந்த முஹாஜிர் அடித்து விட்டார், நீங்கள் எனக்கு உதவி செய்ய நீங்கள் திரண்டு வாருங்கள் என்று வகுப்புவாத இந்த பேச்சை அவர் தொடங்குகிறார். உடனே இதை பார்த்தவுடன் அந்த முஹாஜிர் சும்மா இருக்கவில்லை. அவரும் தமது பங்குக்கு, யாழல் முஹாஜிரி, முஹாஜிர்களே நாம் என்ன சளைத்தவர்களா? நீங்களும் வாருங்கள், எனக்காக உதவி செய்ய வாருங்கள். இதோ இவர் அன்சாரி தோழர் நம்மிடத்திலே பிரச்சனை செய்ய இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரும் தமது பங்குக்கு முஹாஜிர்களை அழைக்கிறார். இந்த செய்தி, இந்த கூச்சல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதுகளிலே விழுகிறது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு சென்று, மாபாலு தஅவல் ஜாஹிலியா, இது என்ன ஜாகிலியத்தினுடைய கூப்பாடாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அங்கு இருந்தவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, முஹாஜிர்களில் ஒருவர் அன்சாரிகளில் ஒருவரை அடித்து விட்டார், ஏதோ அவங்களுக்குள்ள கைகலப்பு நடந்து போச்சு, இதுதான் காரணம் என்று சொன்னார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வேண்டாம், தஅூஹா ஃபஇன்னஹா முன்தினா, இந்த ஜாகிலியத்தினுடைய கூப்பாடை நீங்கள் விட்டு விடுங்கள், இது நாற்றம் அடிக்கக்கூடியது என்று சொன்னார்கள். இந்த செய்தி சஹீஹுல் புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சற்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருந்து கொண்டு அவர்களை பிரித்தாளவில்லை. மனிதர்கள் எல்லோரும் சமம், யாரும் இப்படி பிரித்து பேசக்கூடாது, வகுப்புவாத சிந்தனை எந்த நிலையிலும் தோன்றக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ள தெளிவாக அங்கு எடுத்துரைத்தார்கள்.
இது ஜாகிலியத்தினுடைய கூப்பாடு, இஸ்லாத்துக்கு விரோதமான கூப்பாடு, இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் செய்யக்கூடிய கூப்பாடு. இதை நீங்கள் விட்டுவிட வேண்டும், இது நாற்றமடிக்கக்கூடியது என்று அவர்கள் சொன்னார்கள். இதிலிருந்து நாம் என்ன விளங்க முடிகிறது? இஸ்லாம் சகோதரத்துவத்தை, இஸ்லாம் ஒற்றுமையை மனிதர்களுக்கு மத்தியிலே விதைக்கிறது, சமத்துவத்தை விதைக்கிறது. இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையும் கூட என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்சா. மனிதர்களே, உங்களை நாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைத்தோம். மொத்த சமுதாயத்துக்கும் தாய் தந்தை ஒருவர், ஒரு ஆண் ஒரு பெண். அப்படி என்று சொன்னால் அந்த ஆண் பெண்ணில் இருந்து வந்தவர்கள் தான் இந்த மனித சமுதாயம். எப்படி இந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே பிளவு பார்க்க முடியும்? எப்படி இந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே வேற்றுமை பாராட்ட முடியும்? எல்லோரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்களாக இருக்க அவர்களிடையே எப்படி வேற்றுமை கற்பிக்க முடியும் என்று அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். وَجَعَلْنَاكُمْ شُعُوبًا وَقَبَائِلَ لِتَعَارَفُوا. உங்களை பல்வேறு கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் நாம் ஆக்கினோம். ஆனால் எதற்கு? வேற்றுமை பாராட்டுவதற்கா? இவன் அந்த குலத்தை சேர்ந்தவன், இவன் இந்த குலத்தை சேர்ந்தவன், இவன் அன்சாரி, இவன் முஹாஜிர் என்று வேற்றுமை பாராட்டுவதற்கா? இவன் மதீனாவாசி, அவன் மக்காவாசி என்று சொல்லிக் கொள்வதற்கா? இல்லை. فَإِنَّ أَكْرَمَكُمْ عِندَ اللَّهِ أَتْقَاكُمْ. உங்களில் யார் சிறந்தவர்கள் என்று சொன்னால் தன்னுடைய இறைவனிடத்திலே யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களிடையே சிறந்தவர். அல்லாஹ் சொல்றான், இறைவனிடத்தில் எப்படி சிறந்தவராக விளங்க முடியும்? فَإِنَّ أَكْرَمَكُمْ عِندَ اللَّهِ أَتْقَاكُمْ. உங்களில் யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்து நடக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர். அல்லாஹ்விடத்தில் நாம் எப்போது சிறந்து விளங்க முடியும் என்று சொன்னால் அவனுக்கு பயந்து, அவனுக்கு கட்டுப்பட்டு, அவனுடைய தூதருடைய வழியிலே நடக்கும் போதுதான் அவனிடத்திலே நாம் சிறந்தவர்களாக இருப்போம். அதை அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இந்த அடிப்படைக்கு மாற்றமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சமூகத்தை கட்டமைக்கவில்லை. ஹஜ்ஜத்துல் விதாவிலே அதைத்தான் குறிப்பிட்டார்கள். என்ன சொன்னார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அலா, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான், எல்லோருக்கும் ஒரு இறைவன் தான். ஆளாளுக்கு ஒரு கடவுளை வைத்து நீங்கள் கும்பிட்டு வரவில்லை. அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்தால் தான் சமூகத்தில் பாகுபாடு ஏற்படும், பிளவு ஏற்படும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்கிறார்களே, அது இந்த சமூகத்திலே நடக்கிறதா? இந்தியாவிலே அதை நடைமுறைப்படுத்த முடிகிறதா? மக்கள் எப்படி வச்சிருக்கிறாங்களா என்று சொன்னால் இல்லை. ஏன் இல்லை? ஒன்றே குலம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஒருவனே தேவன் என்பதை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கடவுளை அவர்கள் வழிபட்டு வருகிறார்கள். அதனால் தான் அவர்களுக்கு மத்தியிலே வேற்றுமை ஏற்படுகிறது. இது என் சமுதாயத்தினுடைய கடவுள், இது என் சமுதாயத்தினுடைய வழிபாட்டு தலம், இதிலே நீ உள்ளே நுழையக்கூடாது. என் சமுதாயத்தினுடைய வழிபாட்டு தலம் வழியாக உங்களுடைய ஊர்வலம் வரக்கூடாது என்ற ரீதியிலே மனிதர்கள் வேறுபட்டு நிற்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது? இன்ன ரப்பக்கும் வாஹித். அப்படி இல்லை, உங்கள் எல்லோருக்கும் ஒரே ஒருவன் தான் இறைவன். வஇன்ன அபாக்கும் வாஹித், உங்கள் எல்லோருக்கும் ஒருவர் தான் தந்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹஜ்ஜத்துல் விதாவிலே, அலா, அறிந்து கொள்ளுங்கள். அப்போ ஒரு இறைவன் ஒரு தந்தை என்று வரும்போது அந்த இறைவனுடைய அடிமைகள் எல்லோரும், அந்த தந்தையினுடைய பிள்ளைகள் எல்லோரும் எப்படி இருப்பார்கள்? அவர்களுக்கு மத்தியிலே வேற்றுமை பார்க்க முடியுமா?
சகோதரர்களுக்கு மத்தியிலே நீ என்னை தொடாதே, நீ தீண்டத்தகாதவன், நீ வேறு நான் வேறு என்று பார்க்க முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா ஃபضل அரபியின் அலா அஜமியின், ஒரு அரபிக்கு அரபி அல்லாதவனை விடவும், வலா லி அஜமியின் அலா அரபியின், ஒரு அரபி அல்லாதவனுக்கு ஒரு அரேபியரை விடவும், வலா லி அஹ்மர அலா அஸ்வத, ஒரு சிகப்பு நிறத்தவனுக்கு கருப்பு நிறத்தவனை விடவும், வலா அஸ்வத அலா அஹ்மர், ஒரு கருப்பு நிறத்தவனுக்கு சிவப்பு நிறத்தவனை விடவும் எந்த சிறப்பும் கிடையாது. சிறப்பு என்று ஒன்று இருக்குமானால் இல்லா பி தக்வா, அது தக்வா எனும் இறையச்சத்தின் அடிப்படையில் மட்டும்தான் என்று சொன்னார்கள். இப்படி ஒரு அறிவிப்பை செய்ய முடியுமா? இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் இந்த அறிவிப்பை சொல்வார்களா? அல்லது சமூக சேவைகள் செய்கிறோம் என்று புறப்பட்டிருக்கிறார்களே, சீர்திருத்தவாதிகள் என்று புறப்பட்டிருக்கிறார்களே, அவர்கள் இந்த அறிவிப்பை செய்வார்களா? செய்ய மாட்டார்கள். அவர்கள் வேறு, அடுத்தவர்கள் வேறு என்று அடிப்படையிலே அவர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள். இதை அவர்கள் செய்ய முடியாது. அவர்கள் வேறு வேறு வழிபாட்டு தலங்களை வைத்திருக்கிறார்கள், வேறு வேறு கடவுள்களை அவர்கள் கும்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என் மொழி வேறு, அடுத்தவன் மொழி வேறு என்றுதான் அவர்கள் பார்ப்பார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லவே இல்லை. என் மொழிக்கு எந்த சிறப்பும் இல்லை என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்க முடியும். மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்கிறோமே, எதனால்? இதனால் தான் அன்பிற்குரிய சகோதரர்களே, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே நின்று கொண்டு செய்த இந்த ஒரு உரை. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் என்ன நடக்கிறது. மனிதர்கள் இன்றைக்கு பிளவுபட்டு கிடக்கிறார்கள், அவர்கள் கூறு போடப்பட்டிருக்கிறார்கள். அரசியல் தலைவர்கள் அவர்களை அந்த நிலையிலே வைத்திருக்கிறார்கள். ஏன் இந்த நாட்டினுடைய பிரதமர் என்ன நடந்தது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். ஒரு நாட்டினுடைய பிரதமர் எப்படி இருக்க வேண்டும்? எல்லோருக்கும் பொதுவானவராக இருக்க வேண்டும். தேர்தல் பிரச்சாரத்திலே அவர் செய்த பிரச்சாரம் என்ன? முஸ்லிம்கள் வேறு, இந்துக்கள் வேறு. பிரித்தாண்டாரா இல்லையா? நாம் பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையிலும் ஆட்சி இருந்தது. பிரித்தார்களா மக்களை? என் மக்கள் வேறு, வேறு இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் வேறு, வேறு நாட்டை சார்ந்தவர்கள் வேறு என்று அவர்கள் பிரித்து பார்த்தார்களா? முஹாஜிர் அன்சாரிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பிளவை கூட அவர்களால் சகிக்க முடியவில்லை, தடுத்து நிறுத்தினார்கள். இது போன்ற கூச்சலை நீங்கள் போடாதீர்கள், இது ஜாகிலியத்தினுடைய கூப்பாடு, நாற்றமடிக்க கூப்பாடு என்று சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களை நடத்தியிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இன்னும் பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் குத்தில தஹத ராயத்தின் உம்மியத்தின், எவர் வகுப்புவாத சிந்தனையினுடைய கொடியின் கீழ் நின்று அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுகிறாரோ, எதுவும் இலா அஸபியத்தின், அவர் வகுப்புவாதத்தின் பக்கம் அழைத்து கொண்டு, அவ் என்சுரு அஸபியத்தன், அல்லது வகுப்புவாதத்திற்காக அவர்கள் உதவி செய்து கொண்டு யார் இப்படி அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுகிறாரோ, ஃபகுத்தில, அவர் கொல்லப்பட்டாலும் ஃபகித்லத்துஹு ஜாகிலியா, அவருடைய அந்த மரணம் ஜாகிலியத்தினுடைய மரணமாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவர் கூட வகுப்புவாத சிந்தனை வந்துவிடக்கூடாது, தம்மவர் அந்நியர் என்ற நிலை வந்துவிடக்கூடாது. அப்படி என்னால் சாதாரண நேரத்தில் இந்த வகுப்புவாத சிந்தனை விதைக்க முடியுமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். போர்க்களத்தில்
இத்தகைய நிலை இருக்கத்தான் செய்யும். என்றாலும் கூட அதில் கூட நீங்கள் இந்த நிலைப்பாடை எடுக்கக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம். இது முதலாவது செய்தி. அடுத்து என்ன என்று சொன்னால், மனிதர்களுக்கு மத்தியில குழப்பம் ஏற்படுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். அதாவது நீங்கள் ஒருவருக்கொருவர் குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடாது. முஸ்லிம்களே ஒருவர் மீது ஒருவர் வசைபாடிக்கொண்டு, ஒருவர் மீது ஒருவர் போர் தொடுத்துக் கொண்டு, ஒருவரை ஒருவர் காயப்படுத்திக் கொண்டு வெட்டி கொண்டு சாகக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், ஃபலா தர்ஜூ பஅதி குஃபாரன் யضربு பஅதக்கும் ரிகாப பஅதின், எனக்கு பின்னால் ஒருவரை ஒருவர் நீங்கள் வெட்டி கொண்டு காஃபிர்களாக மாறிவிடாதீர்கள் என்று சொன்னார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவிலே அவர்கள் சொன்னது. இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் இருக்கிறது. எனக்கு பிறகு நான் சென்ற பிறகு நீங்கள் ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டு அதனால் நீங்கள் காஃபிர்களாக ஆகிவிடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான் கத ஐஸ ஐ யுபதஹுல் முஸல்லூன், ஷைத்தான் தொழுகையாளிகள் தொழக்கூடியவர்கள் அவனை வணங்குவதை விட்டும் அவன் நிராசை அடைந்து விட்டான். ஃபி ஜஸீரத்தில் அரப், எங்கே? அரபு மண்ணிலே, அரபு தீபகற்பத்திலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வலாக்கின் ஃபி தஹ்ரீஷ் பைனஹும், ஆனாலும் அவர்களுக்கு இடையே அவன் விரோதத்தையும் குரோதத்தையும் குழப்பத்தையும் சண்டையும் மனமாச்சரியத்தையும் அவன் உண்டு பண்ணுவான். அது தடுக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து விட்டு சென்றார்கள், இங்கு ஷைத்தான் வணங்கப்பட மாட்டான். அல்லாஹ் அல்லாதவர்கள் இந்த மண்ணிலே வணங்கப்பட மாட்டார்கள். ஆனால் என்ன நடக்கும்? இது நடக்கும். ஒருவரை ஒருவர் வெட்டி கொள்ளக்கூடிய நிலை உருவாகும். ஒருவர் மீது ஒருவர் சாடக்கூடிய நிலை, காயப்படுத்தக்கூடிய நிலை, மனமாச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடிய நிலை, வகுப்புவாதம் பேசக்கூடிய அந்த குழப்ப நிலை, அது நடக்கும். ஷைத்தான் அதிலே அவன் சோர்வடைய மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே எச்சரிக்கையோடு நாம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். நம் சமூகம் ஒரு பாதுகாப்பான ஒரு சமூகம், அல்லாஹ்வை மட்டும் வணங்கி வழிபடக்கூடிய ஒரு தூய்மையான சமூகம். இந்த சமூகத்திலே இப்படிப்பட்ட குழப்பங்களுக்கு நாம் இடம் தரக்கூடாது. ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளுக்கு பின்னால் சென்று இப்படிப்பட்ட நிலைமையை நாம் உருவாக்கி கொள்ளக்கூடாது என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே இதை சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்து என்ன? ஒருவருடைய மான மரியாதையை காயப்படுத்துவது கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அறுக்கக்கூடிய நாள் யௌமுன் நஹர், 10ஆம் நாள். அந்த நாளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு ஒரு உரையை நிகழ்த்துகிறார்கள். அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, ஐய யோமின் ஹாதா, இது எந்த நாள் தெரியுமா கேட்கிறாங்க. அவங்க எல்லோரும் சொல்றாங்க, யோமுன் ஹராம், இது புனிதமிக்க நாள். இது எந்த நாள்? புனிதமிக்க நாள். ஜுல்ஹஜ் 10ஆம் நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் பெருநாளை. பிறகு சொல்லுகிறார்கள், ஐயு பலதின் ஹாதா, இது எந்த ஊர் தெரியுமா? அவர்கள் சொல்லுகிறார்கள், இது புனிதமிக்க ஊர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய தோழர்கள் பதில் சொல்லுகிறார்கள், இது புனிதமிக்க ஊர். ஃபஅய்யு ஷஹ்ரின் ஹாதா, இது எந்த மாதம் தெரியுமா? காலு ஷஹ்ருன் ஹராம், இது புனிதமிக்க மாதம் என்று சொன்னார்கள். இப்போ அவங்கள்ட்ட இருந்தே பதிலை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இது புனிதமிக்க நாள், இது புனிதமிக்க இடம், இது புனிதமிக்க மாதம். நீங்க சொல்லியிருக்கிறீங்க, இது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்.
இது சத்தியம். நீங்க தான் சொல்றீங்க. இப்ப சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபஇன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராலக்கும் அலைக்கும் ஹராமுன் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. எப்படி நீங்கள் இந்த நாள் புனிதமானது, இந்த மாதம் புனிதமானது, இந்த ஊர் புனிதமானது என்று சொல்கிறீர்களோ, அது போலதான் உங்களுடைய உயிர், உங்களுடைய உடைமை, உங்களுடைய மான மரியாதை புனிதமானது என்று சொன்னார். இந்த ஊர் எப்படி புனிதமானதோ, இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, அது போலதான் இந்த மூன்றும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொன்னார்கள். சஹீஹ் புகாரியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சஹீஹ் முஸ்லிம்லையும் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக ஒருவருடைய மானத்தை ஒருவர் வாங்கி விடுகிறார். ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவர் இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடியவர்களை காயப்படுத்துகிறார். அவர்களுடைய தன்மானத்துக்கும் மான மரியாதைக்கும் பங்கம் விளைவிக்கின்றது போல நடந்து கொள்கிறார். இதே போல ஒரு ஜமாத்தில் இருக்கக்கூடியவர் இன்னொரு ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்களை, ஒரு கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு கொள்கையில் இருக்கக்கூடியவர்களை, இப்படி நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கிறார். நீங்க நடக்கிற சர்வ சாதாரணமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தனி மனிதன் இன்னொரு தனி மனிதனை, இது எவ்வளவு பெரிய பாரதூரமான ஒரு விஷயம். ஒருவருடைய கண்ணியத்திற்கும் ஒருவருடைய மான மரியாதைக்கும் பங்கம் விளைவிப்பது என்பது அது எவ்வளவு பாரதூரமானது, அது எவ்வளவு பயங்கரமானது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே விளக்கி சொல்கிறார்கள். ஒருவருடைய தன்மானம் புனிதமானது, அது எப்படி புனிதம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட புனிதமான தன்மானத்தை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நாம் என்ன செய்கிறோம்? காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம், புது விலைக்கு கொண்டு வந்து விடுகிறோம். நடக்குதா இல்லையா? அவரை தனியா கூப்பிட்டு கூட நாம் என்ன செய்யலாம், சொல்லலாம், கிடையாது. அதுக்கு ஒரு மேடையை போட்டு நாம் என்ன செய்யறோம்? ஒருவருடைய தன்மானத்திலே விளையாடுகிறோம். இது நடந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை எங்கே? அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அனைத்தையும் மறந்து விடுவார்கள். இது போன்ற நிலை வரும்போது மனிதனுக்கு புத்தி மட்டும் வந்துடும். எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு அவன் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி தான் பெரிது, அவன் சார்ந்திருக்கக்கூடிய ஜமாத்து தான் பெரிது என்ற நிலைக்கு வருவான். அதை மேடை போட்டு வாங்குவதற்கும் தயாராகி விடுவான். அதனால் ஏற்பட்ட விளைவு என்ன? நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுடைய ஹஜ்ஜத்துல் விதாவிலே நின்று சொன்னது. அடுத்து என்ன என்று சொன்னால், குர்ஆன ஹதீஸை மாத்திரம் பின்பற்றி நடக்க வேண்டும். இது ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த இறுதி பேரருடைய ஒரு சிறந்த அம்சம். அதை என்னுடைய அடுத்த உரையிலே சொல்லி முடித்துக் கொள்வேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய இறுதி ஹஜ்ஜிலே அவர்களுடைய இறுதி பேருரையிலே ஒன்றை சொன்னார்கள். ஒக்கத் தரக்தும் ஃபீக்கும் மா லன் ததில்லு பஅதஹு இன் இத்தஸம்தும் பிஹி கிதாபல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி? நான் உங்களிடையே ஒன்றை விட்டு சென்றிருக்கிறேன், அதை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் எனக்கு பிறகு, அதை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழி தவறவே மாட்டீர்கள், அது அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொன்னார்கள். இது சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. ஹாக்கிம்ல ஒரு அறிவிப்பு இருக்கிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே உரையாற்றும் போது சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னி கத்தரக்து ஃபீக்கும், நான் உங்களிடம் விட்டு சென்றிருக்கிறேன், அதை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் ஃபலன் ததில்லு அபதா, ஒரு காலம் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள். ஒன்று கிதாபல்லாஹ் வ சுன்னத்தி நபிஹி, ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று அவனுடைய தூதரின் வழிமுறை என்று சொன்னார்கள். அப்போ கிதாப் சுன்னா இந்த ரெண்டையும் நாம் பற்றி பிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை இந்த ரெண்டிலே தான் சுழன்று கொண்டிருக்க வேண்டும். இந்த ரெண்டுக்கு மத்தியில் தான் நம்மளுடைய வாழ்க்கை சுழல வேண்டும். இந்த ரெண்டில் ஒன்று விலகி விடுமானால் அந்த சக்கரம் கீழே விழுந்து. எனவே நாம் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையும் நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். அதை தம்முடைய மூச்சாக எடுத்துக்கொண்டு நாம் நடக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரையில் செய்யக்கூடிய காணப்படக்கூடிய விஷயம் இதுதான். அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது செஞ்சு பாருங்க. ஒவ்வொருவரும் அவருடைய மனோ இச்சையின் பிரகாரம் நடந்து கொண்டிருக்கிறார். எனக்கு என்ன பிடிக்கிறதோ அது போல ஒரு மனிதன் சென்று கொண்டிருக்கிறான். எனக்கு இதுதான் பிடிக்குது, நான் இப்படித்தான் செல்வேன். அல்லது இந்த ஊர் உலகத்தில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எப்படியெல்லாம் நடக்கிறார்கள், அதுபோல நாம நடந்து கொண்டு போவோமே என்று ஊர் உலகத்தை பார்த்து அதிகமான மக்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்று அந்த பெரும்பான்மையை பார்த்து நடக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். அல்லது முன்னோர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் எப்படி நடந்தார்கள், அவர்களும் முஸ்லிம்களாக தானே வாழ்ந்திருக்கிறாங்க, அவங்க எப்படி தங்களுடைய நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டார்கள், அதுபோல நாமளும் என்ன செய்வோம், நடத்திக்கிடுவோம், நாமளும் வாழ்ந்துட்டு போவோம் என்று வாழக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். அல்லது அறிஞர் பெருமக்களை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு அறிஞர் அவர்களுக்கு மிகவும் விருப்பமானதாக ஆகிவிட்டதோ போதும், நம்ம அவங்க சொல்றதுதான் வேதம், அது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஒத்திருக்கிறதா என்று பார்ப்பதே கிடையாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் மாலிக் மற்றும் இமாம் ஹம்பல், அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த 4 பேருமே என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் எங்கிருந்து சட்டத்தை எடுத்திருக்கிறோமோ அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், அதை விடுத்துவிட்டு வேறு வழியிலே நீங்கள் செல்லக்கூடாது. நாங்கள் எடுத்த அந்த சட்டங்கள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிய வந்தால் எங்கள் சட்டத்தை நீங்கள் விட்டு விடுங்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் நீங்கள் பற்றி பிடிங்கள். ஃபைதா ஸஹல் ஹதீஸ் ஃபஹுவ மذஹபி, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்கும்போது அதை பின்பற்றுவதுதான் எங்களுடைய மذஹப் என்று ஒவ்வொருவரும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இன்னைக்கு அதையெல்லாம் தூக்கி தூர வீசி எரிஞ்சிட்டு அவங்களுக்கு ஒரு மذஹப் என்று சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு எந்த இமாம் பிடித்து விட்டதோ, எந்த அறிஞர் பிடித்து விட்டதோ, அந்த அறிஞர்களை அப்படியே கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும்தான் நாம் பின்பற்ற வேண்டும். இந்த ரெண்டில் நாம் எப்போது நிலைத்திருக்கிறோமோ அப்போது நம்மிடத்திலே வழிகேடு என்பது வராது. எப்போது இந்த ரெண்டிலிருந்து நாம் நழுவி சென்று விடுகிறோமோ அப்போதே நம்மிடத்தில் வழிகேடு வந்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே இந்த எச்சரிக்கையை நாம் உணர்ந்து நாம் நடப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்கு துணை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.